அண்ணன் வந்து தான் மனசில் இருக்கிற கஷ்டத்தை அம்மாவுடைய ஃபோட்டோவை பார்த்தாச்சு தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆணி அடித்து ஃபோட்டோவை மாட்ட பார்த்தாங்க. ஆனால் உனக்கே இங்கே இருக்க வக்கு இல்லை, இதில் இவளுக்கு வேறையா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் நம்ம சண்முகம் வந்தப்போ சண்டையெல்லாம் வேணாமாம்மா விட்டுடுங்க, என் அம்மாவுடைய ஃபோட்டோவை நான் பெட்டியில் வச்சே பார்த்துக்கிறேன், நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் கேட்டாலும் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை செண்பகவல்லி. இருக்க நாளுக்கு நாள் பிரச்சனை இழுத்துட்டே இருக்கா இவங்க கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கணும், வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து அன்னத்தையும் கார்த்திகையும் வெளியில் அனுப்ப பார்க்குறாரு. அப்படி அவன் அனுப்ப முயற்சி பண்ணும்போது இதுக்கும் செண்பகவல்லி குறுக்கிடுவாங்க. என்னதான் இவங்க சொன்னாலையும் அவங்க சொல்கிறத நம்ம அவங்களுக்கு எதிராக தான் நம்ம சண்முகம் செய்வாருன்னு தெரியும். ஆனால் என்னதான் நம்ம சண்முகம் வந்து அவங்களுக்கு எதிராக செஞ்சாலையும் நான் செய்கிறத செஞ்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம சரவணனை பிடிக்க 50,000 பணம் அப்படின்னு சொல்லிட்டு சன்மானமும் கொடுத்துருக்காரு. இதனால் அதிக அளவில் இனிமேல் சரவணனை தேட போகிறாங்க. சரவணன் கண்டிப்பாக எங்கே இருந்தாலே மாட்டிக்குவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அவன் எப்படி இருந்தாலையும் வந்து என்னை ஏமாற்றிட்டு சொத்தை பிடிங்கிட்டு போனவனை நான் சும்மா விடக்கூடாது, அவன் நேரில் வந்தே ஆகணும், அவனை உண்டுலன்னு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் செல்லக்கிளி கூட போயிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்தார். இந்த விஷயம் வந்து சரவணனுக்கும் தெரிஞ்சிருச்சு. நம்ம செண்பகவல்லி வந்து ஃபோனில் சொல்லிட்டாங்க. இனி சரவணன் வெளியிலேயே போக மாட்டார், என்ன ரூம்லேயே குடிச்சிக்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு அப்படியே தான் இருக்க போகிறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படி இருந்துட முடியும்? எல்லாம் இந்த பேப்பரில் கொடுத்துருக்கக்கூடிய கொஞ்சம் நியூஸ் வந்து கொஞ்சம் ஓயிற வரைக்கும் கண்டிப்பாக சரவணன் வந்து மறைஞ்சு தான் இருக்க போகிறாரு. நம்ம அண்ணன் வந்து சமையலில் வந்து என் மாமியாரவே மிஞ்சிருவா போலியே, அவங்க கைப்பாக்கவும் அப்படியே கொண்டு வந்திருக்கா, இதை இப்படியே விடக்கூடாது, இவ சமைச்சு யாராச்சும் சாப்பிட்டாங்கன்னா இனிமேல் அண்ணன் தான் சூப்பராக சமைக்கிறான், அண்ணன்னு சொல்லி அவளோடைய பேரவே சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணத்துக்கே தெரியாது யாருக்கும் தெரியாது கிச்சனுக்குள்ளே போயிட்டு அந்த சமையலை இன்னும் சேதாரப்படுத்தி விட்டுறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் சரி, இதை சாப்பிட்டுட்டு எல்லாருமே நல்லா இல்லை, என் கைப்பக்கம் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக உப்பு காரம்லாம் கொஞ்சம் ஏறக்குறைய எல்லாத்தையும் வந்து அதிகப்படுத்தி விட்டுட்டு வந்துட்டாங்க. நம்ம அண்ணமும் எல்லோரும் சரி எல்லோரும் உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நான் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் ஒரு வாரம் பக்கம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு தங்கி இருந்துட்டு வாங்கப்பா, அப்போ நீங்களும் மனசு விட்டு பேசுவீங்க, உங்களோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரும், நீங்கள் கொஞ்சம் தனியாக இருக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து வெளியில் அனுப்ப பேசிகிட்ருக்காரு. அப்போ நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் லீவ் போட முடியாது, ஏன்னா அண்ணன் கல்யாணம்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய லீவ் எடுத்துட்டேன், எதுவும் இது பண்ணாத, இனிமேலும் என்னால் லீவ் எடுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது ப்ரெஷர் இருக்குது அப்படின்னாலாம் சொல்லி இதை தட்டி கழிக்க பார்க்குறாரு நம்ம கார்த்திக். ஆனால் என்ன தான்